வெல்கம் டு கோவில்பட்டி கிச்சன். இன்றைக்கி பலூன் முட்டை குழம்பு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை பொடியாக தட்டி வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 நம்பரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதில் போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா சுரண்டி வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடி 2 ஸ்பூனு குழம்பு மிளகாப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா எல்லாம் ஒன்று போல் சேர்கிற மாதிரி வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரட்டும். வந்ததுக்கப்புறமா 2 கிளாஸ் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 3 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், அதை நல்லா பீட் பண்ணி அடிச்சுக்கோங்க. தாளிப்பு கரண்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றுங்க. உங்களால் டைரெக்டாக ஊற்ற முடியல அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஒரு கரண்டி அப்படியே ஊற்றுங்க. அது நல்லா பலூன் மாதிரி நல்லா எலும்பி மேலே வரும். முக்கியமான விஷயம், கரண்டு நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயும் கரண்டும் எல்லா பக்கமும் ஒன்று போல் சூடாக இருந்தால் தான் அந்த பஃப் நல்லா மேலே எலும்பி வரும். இல்லைன்னா எலும்பி வராது. அவ்வளோதான். குழம்புல அப்படியே எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி நாங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறதுனால 3 இதை நான் அதில் கொட்ட போகிறேன். 3 டைம் போட்டு குழம்புல கொட்டி விட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. சிம்மில் விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப சுற்றி ரொம்ப மொறு ஆகிட்டால் நல்லா இருக்காது. 2 நிமிஷம் அடியில் 2 நிமிஷம் பிரட்டி விட்டு திரும்ப 2 நிமிஷம், அவ்வளோதான் போதும். ரொம்ப நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா சைட்லெல்லாம் ரப்பர் மாதிரி கடிக்கு சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி ஆயிடும். அது சாஃப்டாக தான் இருக்கணும். அவ்வளோதான். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதான். பலூன் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா அரைச்சி விட்ருங்க. தாளிப்புக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்ருங்க. தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.